கௌதம டாக்ஸ் நண்பர்களே வணக்கம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்துக்கான நிலுவையில் இருக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் வழங்கும் அப்படின்ட்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அறிவிச்சிருக்கிறார். இது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது. என்னடா மும்மொழி கொள்கை தானே சொல்கிறாங்க, ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம் இந்த மூணையும் கற்றுக்கிறதுனால என்ன, கற்றுக்கட்டுமே அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இந்த அண்ணாமலையெல்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு தெரியாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மும்மொழி கொள்கைங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம யாரெல்லாம் வந்துட்டு அந்த தாய்மொழியை பற்றோடு இருக்கிற மாநிலங்களாக இருக்கோம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்களில் தான் அவங்க வந்து ரொம்ப கடுமையாக வந்து இதை சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குஜராத்தாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இங்கே மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து ஹிந்தியை வந்து கிட்டத்தட்ட வந்து ஏற்றுக்கிட்டனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இப்போ குஜராத்தி பிரதமர் மோடியே வந்துட்டு குஜராத்தி பேசுகிற கிடையாது, ஹிந்தி தான் பேசுகிறாரு. அதே மாதிரி தான் ஒரிய மொழி பேசுகிற கிடையாது, அவர் பஞ்சாபி பேசுகிறது குறைஞ்சி போச்சு. அதுபோல் அசாமி போச்சு, மணிப்பூரி போச்சு, மராத்தி போச்சு. இப்போ மராத்தியில் மகாராஷ்டிராவில் வந்து மராத்தி அழியவிடக்கூடாதுன்ட்டு பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மொழிப்பற்றுங்கிறதே வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் தான் வந்து இப்போது மத்திய அரசாங்கம் வந்துட்டு மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு அந்த மூணாவது மொழி அந்த இந்தியை மட்டுமே வந்து ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, ஹிந்தி தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி ஹிந்தி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமெரிக்காவில் மோடி போனார், அங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது. ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து அவங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டாலும் மோடி வந்து ஹிந்தியில் தான் பதில் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு இங்கிலீஷில் எப்போ பதில் சொல்வார்னா, டெலிப்ராம்ப்டர் இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்துட்டு இங்கிலீஷில் பேச முடியும். ஏன்டா அதில் இங்கிலீஷில் வரும், அதை வந்து அதுவும் கூட ஹிந்தியில் வரும்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே இங்கிலீஷாக பேசுகிற மாதிரி பேசுவார். அதெல்லாம் தப்பு தவறுமாக பேசுவார். இது வந்து நான் வந்து மோடியை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஹிந்தி பேசக்கூடிய வட மாநிலங்கள் எல்லாமே பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரே ஒரு மொழியாக இந்தியை மட்டும்தான் கற்றுக்குறாங்க. அவங்களால அங்கே இருக்க மாணவர்களால் வந்து ஆங்கிலத்தில் தேர்வு எழுதுறது கூட அவங்களால முடியலை. ஆங்கிலத்தில் பேசுவதற்கு ரொம்ப தடுமாறுகிறார்கள். அதனால் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு நம்ம மாநிலத்துக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க ஹிந்தின்னு சொல்லிட்டு இந்தியை பிரதானமாக்கிட்டு தமிழ் மொழி, ஆங்கிலம் கற்குது, இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி கொண்டு வருவாங்க. இந்தியை மட்டுமே பிரதானமாக்குவாங்க. அதுக்காக தான் அவங்க வந்துட்டு திட்டமிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனோன்னா இது இப்போது நம்ம கூகுள் பார்த்திங்கன்னா அது வந்து தமிழுக்கு கொண்டு வராங்க. ஸ்டார் டிவி பார்த்திங்கன்னா ஸ்டார் டிவி ஆங்கிலத்தில் இருக்கிறது வந்து தமிழில் கொண்டு வராங்க. ஒரு ட்விட்டர் பாருங்கள், அது வந்து நம்ம தமிழில் வந்து ட்வீட் பண்ண முடியுது. ஒரு முகநூலில் பாருங்கள், நம்ம வந்து தமிழில் வந்து டைப் பண்ண முடியுது. டிஸ்கவரி சேனல் பாருங்கள், அவன் வந்து தமிழில் கொண்டு வரான். இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து தெரியுது ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து அந்தந்த மொழி அந்த மாநிலத்தோட மொழிக்கு நம்ம வந்தால் தான் நம்மளால் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்டா அந்த மக்கள் வந்து அப்போ தான் அவங்களால வந்து எளிமையாக நம்மளோட ப்ராடக்டை வந்து அவங்களால கையாள முடியும்ட்டு. அந்த எளிமையாக கையாளுவதுன்றது பார்த்திங்களா, அதுதான் வந்து இங்கே முக்கியம். மொழிங்கிறது வந்து என்றைக்குமே வந்து நாலேஜ் கிடையாதுங்க. நமக்கு தாய்மொழி நமக்கு இயல்பாக இருக்குது, எளிமையாக இருக்குது, அதை நம்ம வந்து பேசுகிறோம். ஏன்னா அப்போ வந்துட்டு ஒரு இந்திய அரசாங்கமானது அத்தனை மொழிகளுக்கும் பொதுவான, ஏன்டா இந்தியாங்கிறதே வந்துட்டு பன்மொழி கலாச்சாரம் தான் இந்தியாவோட பெருமையே. அப்படிங்கிறப்போ அத்தனை மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லி இதே நம்ம மோடி அந்த 2019 வந்து மான் கி பாத்தில் வந்துட்டு பேசுகிறாருங்க. அதில் பேசுகிறப்போ வந்துட்டு நம்ம பாரதியோட ஒரு பாடலத்தை எடுத்து காட்டுறாரு. அந்த பாட்டை சொல்லியே நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 30 கோடி முகமுடையா உயிர் மொயம்புற ஒன்றுடையா செப்பு மொழி 18 உடையால் இவள் சிந்தனை ஒன்றுடையாள். ஏன்னா செப்பு மொழி 18ன்ட்டு பாரதி சொல்கிறாரு. அந்த 18ங்கிறது தான் வந்து நம்மளோட பெருமையை, இந்திய நாட்டோட பெருமையை. அதை வந்து நம்ம மோடியே வந்து ஒத்துக்கிறாரு. நம்ம மக்கள்கிட்ட பேசுகிறப்ப மட்டும், அது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசுகிறப்ப அந்த பாரதியோட பாட்டை பாடி அதை வந்து நம்ம வந்து ஒரு கேன்வாஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அந்த பாட்டில் இருக்க அர்த்தம் வந்துட்டு முழுக்க ஏற்புடைய அர்த்தம். ஏன்டா இங்கே இந்தியா வந்து பன்மொழி கலாச்சாரம் தான் நம்மளோட பெருமைங்கிறது பாரதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதனால் அந்த பன்மொழி கலாச்சாரங்கிறதுல வந்துட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மொழி, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ வந்துட்டு ஹிந்திங்கிற ஒரு தனி ஒரு மொழியை திணிக்கிறதுக்காக இந்த மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை இந்த மாதிரிலாம் கொண்டு வர்றதை வந்து நம்ம வந்து ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது. ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிச்சுக்கலாம். இங்கே ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, அதில் போயிட்டு நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். அல்லது நாமளே கற்றுக்கலாம். எத்தனையோ ஆன்லைன் டியூட்டர்கள் இருக்குது. கற்றுக் கொடுக்குறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மொழி வந்துட்டு ஹிந்தின்னு மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஜெர்மன் கற்றுக்கலாம், ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம்,
எல்லாமே நமக்கு தேவைக்கு ஏத்த மாரி எந்த மொழினாலும் கத்துக்கலாங்க. மொழிய கத்துக்கிறது வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. நம்ம வந்து அதுக்கு வந்துட்டு எதிரான ஆள் கிடையாது. நம்மளோட தேவை இருக்கிறப்ப கத்துக்கலாம். ஹிந்தி தேவை இருக்கா, ஹிந்திய கத்துக்கோங்க. ஏன்டா இப்ப சிவகாசியில இருக்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வடமாநிலங்கள்ல போய் வியாபாரம் பண்றப்ப 1 வாரம் 10 நாள்லயே வந்து ஹிந்திய கத்துட்டு போயிறாங்க. அதுக்காக வந்து நீ வந்துட்டு ஹிந்திய கொண்டாந்து திணிக்கிறேன்னு சொல்ற பார்த்தியா? அதைத்தான் நாங்க வந்துட்டு வன்மையா கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். ஏன்டா நமக்கு தமிழ் மொழிய வந்து அழிப்பதற்கான ஒரு அ நடவடிக்கையா தான் இத பார்க்குறோம். அதுவும் இல்லாம நாங்க சொல்ற கொள்கையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டா தான் நாங்க வந்து உங்களுக்கு தர வேண்டிய தொகை தருவோங்கிறது வந்து, இது என்ன உங்க அப்பா வீட்டு காசாங்க? நம்ம மக்களோட வரிப்பணம். அத நீ வந்துட்டு ஜிஎஸ்டின்னு வாங்கிக்கிற. அத வந்துட்டு நீ மாநிலங்களுக்கு பகிர்ந்து குடுக்குற. இதில வந்துட்டு நான் வந்து குடுக்க மாட்டேன்னு சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு அப்ப ஜிஎஸ்டி குடுக்க மாட்டோம்ன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? வரி கட்ட மாட்டோம்ன்னு சொன்னா ஏத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்துக்கு நம்மள கொண்டு போறாங்க. அதனால இந்த மத்திய அமைச்சர் பேசியதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.